மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை பொழுதிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக கடந்து போன நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை கண்டு முதல் பரிசுத்த ஆராதனை நாளை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மோடு இருந்து அவரை தேடுகிற எல்லா நாளிலும் நமக்கு தென்படுகிறவராய் அவருடைய கிருபை, அன்பை, இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருந்து நம்மை நடத்தி வந்த நாட்கள். ஆகவே அப்படிப்பட்ட நாட்களுக்கு நன்றி செலுத்தும் முகாந்திரமாய் வருகிற இந்த நாட்களை, புதிய மாதத்தின் நாட்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். குறிப்பாக இந்த பரிசுத்தமான ஆராதனை நாளை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். என்னோட இணைந்து கண்களை மூடி செபியுங்கள். பரலோகத்தின் நல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய மாதத்தின் முதல் ஆராதனை நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நொடி வரைக்கும் கண்மணி போல பாதுகாத்து எல்லா தேவைகளை சந்தித்து எங்களோடு ஒரு தெய்வமாய் நீ நடந்து வந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஆபத்து, விபத்து, நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய அன்பை, கிருபையை உணரச் செய்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த 4-5 மாதங்களுக்கு உண்டான வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி அப்பா இந்த 6வது மாதத்திலும் கர்த்தாவே வாக்கு தத்தத்தை கொண்டு நீர் பேசியிருக்கிறீர். இந்த பரிசுத்தமான ஆராதனை நாளிலே அதற்கான ஆராதனைகள் நாங்கள் செலுத்தும்படிக்காகவும் வாக்குத்தத்த செய்தியை கேட்கும்படிக்காக இந்த இடத்திலே நாங்கள் குழுமி இருக்கிறோம். எங்கள் வீடுகளில் இப்படி பிரசன்னம் ஆண்டவரே இறங்கட்டும். ஆண்டவரே அதை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளும் பரிசுத்த ஆராதனைக்காய் ஆயத்தமாகட்டும். குற்றம், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமத்தோடு அசதி நிர்விசாரமாய் வந்து அமரத்தக்க விதமாய் நாங்கள் இந்த இடத்தில் அமராதபடி பரிசுத்தத்தோடு, நடுக்கத்தோடு, உண்மை, உத்தமத்தோடு அமரும்படி கர்த்தர் கிருபை செய்யும். விரும்புகிற தெய்வம் இதை நீ பரிசுத்தரா என்கிறபடினாலே நாங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டீரேன். எங்களிடத்தில் இந்த பரிசுத்தம், பயபக்தியும் காணப்படட்டும். நீர் எதிர்பார்க்கிற ஒழுங்கும் கரம் எங்களிடத்தில் காணப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஆராதனைகள், பாடுகிற பாடல்கள், கொடுக்க போகிற செய்தி எல்லாம் பரிசுத்த ஆவியானுடையதா இருக்கட்டும். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்த ஆண்டவரே உமக்கு மகிமையாயும் ஆண்டவரே அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆண்டவரே அந்த யூடியூப் சேனல் வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இப்பொழுதே பரிசுத்தமும் பரிசுத்த பிரசன்னமும் இறங்கி ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம். சகல துதி, கன, மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த பரிசுத்தமான ஆராதனை நாளை காலை பொழுதுல சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலம் என்று சொல்லி கர்த்தரை தேடும் போது நிச்சயமாய் நாம் அவரை கண்டடைய முடியும். ஆகவே கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லி இருக்கிறபடி இந்த காலை பொழுதுல கர்த்தரை தேடி வந்து நாம் இந்த இடத்துல ஆராதித்து பாட இருக்கிறோம். தேடுங்கள் கண்டடைவீர். Praise the Lord. தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், நல்ல சுகம் பலன் தந்து தம் வல்ல நல்லாவியும் மீண்டு, நல்ல சுகம் பலன் தந்து தம் வல்ல நல்லாவியும் மீண்டு, வெல்ல பிசாசை ஜெயம் எடுத்து சொல்லத மண்ணிலே பொழிந்தார், வல்ல பிசாசை ஜெயம் எடுத்து சொல்லத மண்ணிலே பொழிந்தார். தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண
தேடுங்கள் கண்டடைவே. உன்னுடைய தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து, உன்னுடைய தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து, கூப்பிடும் வேலை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் நீந்தனர். கூப்பிடும் வேலை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் நீந்தனர். தேடுங்கள் கண்டடைவே. தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவே. தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கெல்லாம் நாம் தேடுகிறோமோ அன்றைக்கெல்லாம் நம் மத்தியிலே பிரசன்னத்தை கொடுக்கிற கர்த்தர். அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான், என்னை சிநேகிக்கிறவன் நிச்சயம் அதிகாலையில தேடுவான் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதுபோல நீங்க தேவனை தேடின நாட்களுக்கு எல்லாம் நிச்சயமாய் அவர் நல்ல பதிலளிக்கிற வந்து உங்களை தேடி வந்து உங்களை சந்திக்கிற தேவனாய்த்தான் இருந்து உன்னுடைய தந்து ஆதரித்து கேட்டிடுகிற எல்லா விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருந்து அவர் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தேவனை இந்த நாளிலே மனதார நாம் பாடி துதிக்க போகிறோம். இரண்டாவது பாடலாக ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும் என்று சொல்லி நாம் பாடி துதிக்க போகிறோம். என்னோடு இணைந்து மகிமைப்படுத்துங்கள். வாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், எல்லாரும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சியின் பெயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே.
ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆதாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆதாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலே ஏறுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மன்னர்கள் யாவும் சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனி மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனி மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அளவில்லாமல் மகிமைப்படுவதாக. அப்படியே இருந்தபடியே கண்களை நம்மோடி, அல்லது உங்களுக்கு வசதிப்பட்டால் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் ஆராதனைக்கு உரியவர், அவர் மகிமைக்கு உரியவர். அவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களிடத்தில் ஸ்தோத்திர பலி எதிர்பார்க்கிற தேவன். ஆகவே எல்லாரும் இருந்த இடத்துல ஆண்டவரே, நீ பாராட்டு நம்முடைய கிருபைகளுக்காய், நம்முடைய இரக்கங்களுக்காய், அளவற்ற நம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திர ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் சொல்லலாமா? கண்களை மூடி ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல வைத்த அன்பிற்காக, இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்து வந்த நாட்களில் எல்லாம் தகப்பன போல நீர் எங்களை சுமந்த தெய்வம் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேலையில் உன்னை தாங்கின தேவன் ஆண்டவரே. விடுதலை தந்த நீர் பலத்தை தந்த தெய்வம் ஆண்டவரே. அதுபோல விசேஷித்த நம்முடைய நாமங்கள் ஆயிரமான நம்முடைய நாமங்களை நாங்கள் சொல்லி துதிக்க எங்களுக்கு கர்த்தாவே நாவும் போதாது, நாட்களும் போதாது தகப்பனே. அப்பா, அப்படிப்பட்ட நல்ல தெய்வனை நாங்கள் துதிக்க இருக்கிற, மகிமைப்படுத்த இருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை பிரைஸ் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துதிக்கிறோங்க தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், பாமுக்கு ஸ்தோத்திரம், பாமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவருடைய கிருபை ஆண்டு நடத்தினதே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ பெரியவர், நீ பரிசுத்தர். ஓ கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ள தெய்வம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர்,
பெரியவர். மறுபடியும் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், நல்லவர். சொல்லலாமா? நம் தேவன் பெரியவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே, கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே, தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். எல்லாரும் கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே, வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே, விடுதலை தந்தார் பலனும் நீந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே, விடுதலை தந்தார் பலனும் நீந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது, ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். ஆமாப்பா, ஆண்டுகள் தோறும் ஆண்டவரே நாங்கள் சொல்ல போன தினந்தோறும் உடைய கிருபை எங்களை ஆளுகை செய்து ஆண்டு நடத்திடுது. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத கிருபை, நித்திய கிருபை, நீங்காத கிருபை, விலகாத கிருபை என்று நம்முடைய கிருபையை நாங்கள் பட்டியல் போட முடியும். அந்த கிருபையை கொண்டு எங்களை நேர்த்தியாய் நீர் இதுவரை நடத்தி வந்தீரே.
அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபையா, என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபையா, என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபையா, என்னை நடத்துகின்றது. அமராஜா தாங்குகிற அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கிருபை இல்லை என்ன சொன்னா இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகி இருப்போம். கிருபை எங்களுக்காகவே நீர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து அமராஜாமை தேடும் போதெல்லாம் அதிகாலையில கொடுக்கிற கிருபை வாழ்நாள் எல்லாம் அது மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிற கிருபை ஐயா. அந்த கிருபை இரக்கத்தை கொடுத்து மட்டும் நடத்தின தேவனுடைய பாதங்களை முத்தம் செய்து உமக்குரிய ஆராதனையை நாங்கள் சபையாராய் நாங்கள் செலுத்துகிறோம். வீடுகளில் இருந்து கொண்டு கர்த்தாவே இந்த யூடியூப் சேனல்ல அடியாரோடு இணைந்து துதிக்கிற அத்தனை பேருடைய ஆராதனை துதி கனத்தை மகிமை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அது ஏற்புடையதாய் அது மாறட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த வார்த்தையினுடைய முன்னுரைகளை கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு அதற்குரியதான விளக்கங்களை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. வார்த்தைகளை கவனமாய் கேட்போம். செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆவியானவர் நமக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது
உங்கள் கண்காண, இல்லைங்களா, நம்முடைய கண்காண நம் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். முதல்ல அதை நீங்க விசுவாசிக்கணும். அதுபோல திருப்பப்படும் போது உங்களை எல்லா ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியும், அதாவது ஏற்கனவே சொன்ன, சிறைக்குள்ள இருந்த ஒரு மனுஷன் வெளியில வருகிறான் என்று சொன்னால், ஏன் சிறைக்குள்ள போனாலும் அதனுடைய குற்றத்தை அவன் சொல்லிதான் கூப்பிடுவார்கள் ஜனங்கள். ஒரு திருடன் என்றால், கொலைகாரன் என்றால், வஞ்சகம் பண்ணினவன் என்றால், ஊழல்வாதி என்றால் அதை சொல்லி அவர்கள் அடையாளம் காட்டுவார்கள். ஆனா உங்க சிறையிருப்பு திருப்பப்படும் போதோ உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீர்த்தி என்று சொன்னால் ஆங்கில வேதாகமத்திலே I will make a name என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்குன்னு ஒரு நல்ல பேரை நான் உண்டாக்குவேன், உன்னை புகழ்ச்சியாய் வைப்பேன் என்று சொல்லி இந்த சிறையிருப்பின் அனுபவத்தை எல்லாம் கர்த்தர் 4 பேருக்கு மாற்றினார் என்றும் நான் உங்களுக்கு 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியில சொன்னேன். முதல்ல சொல்லப்படுகிற நபர் யார் என்றால் யோசேப்பு. யோசேப்பை எடுத்துக்கொண்டால் அவன் யாக்கோபுடைய பிள்ளையா இருக்கிறான். அந்த பிள்ளை அவன் ஒரு தரிசனம் காண, அவன் ஒரு சொப்பனம் காண, அந்த சொப்பனத்திற்கு உரியதான காரியத்தை தன் சகோதரிடத்திலே சொல்லும் போது அவர்கள் எல்லாரும் அவனை பார்த்து கோபம் கொள்ளுகிறார்கள், விளக்கமும் சொல்லுகிறான். தேவஜனமே, இந்த இடத்துல தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே ஒரு திட்டத்தை, ஒரு சித்தத்தை யோசேப்பின் மீது கர்த்தர் வைத்துதான் கரு உண்டாக செய்து அவனை கர்த்தர் குழந்தையாக பிறக்க செய்தார் என்றால், முதல் குறிப்பாக நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், தேவனுடைய தரிசனங்கள் நிறைவேறும்படிக்காக கர்த்தர் அந்த சிறையிருப்பை அவன் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். முதல் குறிப்பு எப்படி? தேவனுடைய தரிசனங்கள் நிறைவேறும்படி. அப்படின்னா தேவ தரிசனம் ஒன்று என்று கர்த்தர் அந்த ஒரு மனிதன் மேல வைக்கிறார் என்று சொன்னால், சில வேளைகளிலே சில பாதைகளிலே அழைத்து சென்று அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஆனால் யோசேப்புக்கோ ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தையும் வேதனை, உபாதை, உபத்திரவம் என்கிற அனுபவத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 105வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 105வது அதிகாரம் 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி, கர்த்தர் ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை ஒரு மனுஷன் மேல் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார் என்றால், அந்த தரிசனத்தை அல்லது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி சில காலம் புடமிடுதலின் பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். அப்படி என்ன வார்த்தை சொன்னார் என்று சொன்னால், அப்படி என்ன தரிசனம் என்று சொன்னார் என்று சொன்னால், இவன் தன்னுடைய அரிக்கட்டுகள் நேராக நின்று கொண்டிருக்க, இவனை சுற்றிலும் இருக்கிற 11 அரிக்கட்டுகள் இவனை வணங்குகிறது என்று சொல்லி. அது மாத்திரம் அல்ல, இரண்டாவது காரியம் என்னவென்றால், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இவனை பணிந்து கொள்ளுவதாக தரிசனங்களை அவன் சொல்லுகிறான். சொன்னவுடனே சகோதரர்களுக்குள்ள ஒரு பரியாசம், கோபங்கள் யாருக்கு தான் இருக்காது? இந்த சின்ன பையனை அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாம் வணங்கணுமான்னு சொல்லி அவர்களுக்கு எல்லாமே ஒரு கோபம், விட்டு விட்டார்கள். ஆனாலும் ஆடுகளை மேய்த்து கொண்டு செல்லுகிற சகோதரர்களை சேமம் பார்க்க ஒரு நாள் தகப்பன் தன் மகனாகி யோசேப்பை அனுப்புகிறான். அவன் இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகிற சகோதரர்களுக்கு பிறகு ஓடி போய் சேமம் விசாரிக்க வருகிறான் என்பதை அவர்கள் பார்த்து ஒருவருக்கொருவர், சொப்பனக்காரன் வருகிறான், சொப்பனக்காரன் வருகிறான். உடனே அவனை அழைத்து, பாருங்க, இவன் தன் சகோதரர்களுக்கு தாய் தகப்பன் செய்து கொடுத்த ஆகாரங்களை கொண்டு போய் கொடுக்க வந்திருக்கிறான். ஆகாரத்தையும் வாங்கி புசித்து விட்டு அவன் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவனுடைய அங்கியை, அவனுடைய உடையை அவனை விட்டு கலைந்து
அவங்களுடைய மந்தையில் இருக்கிற ஆட்டை அடித்து ரத்தத்தை எடுத்து அந்த அங்கியை நனைத்து தகப்பனிடத்திலே சாவு செய்தி சொல்லிவிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, குழியில தூக்கி போட்டு விடுகிறார்கள். ஆனால் ரூபனோ மனம் இறங்கி தன் தம்பியின் மேல பரிதாபம் கொண்டு எகிப்துக்கு போகிற இடத்துல விற்று போடுகிறான். அவர்கள் இஸ்மவேலர் எகிப்துக்கு கொண்டு போய் விடுகிறார்கள். கொண்டு போய் அங்கு சில காலம் அடிமையா இருக்கிறான். சிறையினுடைய அதிகாரியுடைய இல்லத்துல, சிறைச்சாலை தலைவனாகிய போத்திபாருடைய வீட்டில அடிமையா இருக்கிறான். அந்த இடத்துல தான் பாருங்க எத்தனை கஷ்டம். தாய் தகப்பனுடைய அரவணைப்புல மார்புல அவன் சாய்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சின்ன பையன் ஒரு சொப்பனத்தை சொன்னதற்காகவா? ஆனால் ஒன்று, தேவ தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் எப்படிப்பட்டதான மன உளைச்சலோ பாரமோ பாடுகளோ வேதனைகளோ அதன் மத்தியில கர்த்தர் நடத்துவார் என்று சொன்னால் சகித்துத்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்துல உனக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு கீர்த்தியை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு புகழ்ச்சியை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை அடைய அனுபவிக்க சில கடினமான பாதைகள் வழியாய் போய்தான் ஆக வேண்டும். அதைத்தான் யோசேப்புக்கு கர்த்தர் அனுமதித்தார். அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சகோதரர்களாலேயே அவன் விற்கப்படுகிறான். எகிப்திலே நலமாயிருப்பான் என்றால் அதுவும் இல்லை. அடிமைத்தனத்துக்குள்ளே அவன் சிக்கி இருக்கிறான் ஒரு வீட்டில். அந்த இடத்துல தான் பாருங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அதற்கு பிறகு சிறை இருப்பின் மத்தியிலே அவன் போடப்படுகிறான். ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல கடைசி 2 வசனங்களை நம் கடந்த வாரத்துல 1ஆம் தேதி அதை நான் படிக்க கேட்டோம். குறிப்பாக அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் கூட இருந்ததுனால எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். ஏன் சிறையிருப்புன்னு சொன்ன, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்து தரிசனத்தை கொடுத்து தான் உலகத்துல பிறக்க வைக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அவன் அந்த சிறையிருப்பின் மத்தியில போய்தான் ஆக வேண்டும். உபத்திரவத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனால் ஏசாயா 51வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:14, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. அப்ப சிறைப்பட்டு போனவன் சிறையிலேயே கடந்து சாவது கிடையாது. அவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். சிறையிலே ஆண்டவர் கூட இருந்தார். நான் சொன்ன கீர்த்திக்கும் புகழ்ச்சிக்கும் அனுபவம் சிறைதான். அதனுடைய ஒரு மகிமைக்கு பாதையே சிறைதான். ஆகவே அதிலேயே கிடந்தவன் சாக மாட்டான். கர்த்தர் ஏற்ற காலத்துல அவனை விடுவித்து கொண்டு போய் கீர்த்தி செய்யும்படி அந்த இடத்துல 2 நபர்களை ஆண்டவர் இந்த சிறைக்குள்ளே அனுப்புகிறார். சூழ்நிலைகள் நிமித்தமாய் தலையாலையும் சுயம்பாகியும் ராஜாவுக்கு விரோதமான குற்றத்தின் நிமித்தமாய் சிறையிலே தள்ளப்படுகிறார்கள். அதுபோல யோசேப்பின் கையில் விசாரிக்கும்படி கொடுக்கப்படுகிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் போய் தூங்குகிறார்கள், சொப்பனம் காண்கிறார்கள். அதுல பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்திற்கு யோசேப்பின் இடத்துல வந்து கேட்கும் போது அவன் ஒரு விளக்கம் சொல்லுகிறான். சுயம்பாகியினுடைய சொப்பனத்திற்கும் விளக்கம் சொல்லுகிறான். அப்ப பாருங்க, பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனத்தை விளக்கத்தை கேட்கும் போது யோசேப்பு சொல்லுகிறான், நீ ராஜாவினால் உயர்த்தப்படுவாய் என்று சொல்லி 3 நாளைக்குள்ளாக. அதுபோல சுயமாகிக்கு சொல்லப்படுகிற அந்த 3 நாளைக்குள்ளான ஒரு சொப்பன விளக்கம், நீ இந்த பூமியிலிருந்து எடுபட்டு போவாய் என்று சொல்லி. அதுபோல இந்த 3வது நாளாகிய ராஜாவின் ஜென்ம நாளாகிய பிறந்த நாளிலே பானபாத்திரக்காரனுக்கு கிடைத்தது
ஒரு நல்ல உயர்வு. அதே நாளிலே சுயபாகிக்கு கிடைத்தது மரண தண்டனை. ஆனா யோசிப்பு சொல்லிவிட்டான் பானபாத்திரக்காரனிடத்துல, ஒருவேளை நீ போய் ராஜனிடத்துல அந்த உயர்வை பெற்றால் என்னை குறித்து நீ போய் சொல்லு என்று சொல்லி அவன் சொல்ல மறந்து விட்டான். ஆனா கடைசியாக தேவன் ராஜாவிற்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஒரு சொப்பனத்தை கண்ட அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் தேடி அலைகிறான். நீங்க எல்லாம் ஆதியாகமத்துல 39-40 அதிகாரங்கள்ல படிச்சு பார்த்துக்குங்க, படித்து பாருங்க. விளக்கம் தேடி அலைகிறான். எல்லார் இடத்திலும் கேட்ட போது பதில் சொல்லவில்லை. ஆனா இந்த பானபாத்திரக்காரனுக்கு அப்போதான் ஞாபகம் வந்தது, ஐயோ சிறையிருப்பின் மத்தியில ஒரு எபிரேயன் இருந்தாரே, சரியான விளக்கத்தை கொடுத்தாரே, அதன்படி நடந்ததே. ஆகவே ராஜாவிடத்துல போய் சொல்லலாம் என்று பாருங்க. எல்லாருக்கும் அங்க 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 ஆட்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதன்படி போய் சொல்லுகிறார். பானபாத்திரக்காரர் சொன்னவுடனே சரி அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி, பாருங்க அழைத்து வாருங்கள். அவன் கைதி டிரெஸ்ல இருந்தான், வஸ்திரங்கள் மாற்றப்பட்டது, விடுவிக்கப்பட்டான். நேரடியாய் ராஜ சமூகத்திற்கு போகிறான். அந்த இடத்துல இந்த சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல் என்று சொல்லி, பாருங்க செழுமையான கதிர்கள் சாவி கதிர்களை விழுங்குகிறது, அவலட்சணமான பசுக்கள் கொழுமையான பசுக்களை விழுங்குகிறது. என்ன என்று கேட்டபோது அவன் அழகா விளக்கம் கொடுக்கிறான். 7 வருஷம் செழிப்பு உண்டாகும், அதற்கு பிறகு பஞ்சம் உண்டாகும். இந்த செழிப்பு அந்த பஞ்சத்தை, அந்த பஞ்சம் இந்த செழிப்பை விழுங்குவதனால ஆயத்தமாக வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் இதை கேட்டதான யோசேப்பு, இந்த தேவ ஆவி பெற்ற மனுஷனை போல வேறொருவர் உண்டோ என்று சொல்லி தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே இந்த யோசேப்பை பார்வோன் உயர்த்தி வைக்கிறான். அதைத்தான் அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம். 7வது அதிகாரம் அப்போஸ்தலர் 10வது வசனத்திலே, தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்கள் இன்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். யோசிச்சு பாருங்க, இங்க சிறையிருப்பில் இருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான், கீர்த்தி செய்யப்படுகிறது, புகழ்ச்சி கொடுக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா? அருகே சிறையிருப்பின் வழியாக தான் அவனை ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஒரு சேனல் கிடையாது, ஒரு வழி இல்லை. ஆனா கர்த்தர் அழகாக ஒவ்வொன்றையும் இந்த பானபாத்திரக்காரர் சுயமாகி இவங்க எல்லாம் வந்து சிறைக்கு வரணும், சொப்பனம் காணணும், விளக்கம் கொடுக்கணும், அந்த தகவல் ராஜாவுக்கு போகணும், வர சொல்லணும், இந்த யோசேப்பை விளக்கம் சொல்லணும். இப்போ தேசத்துக்கும் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாய் உயர்த்தப்படும் அந்த கீர்த்தி, அந்த புகழ்ச்சி செய்யப்படும்னா இந்த விதமாக தான் போகணும். அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது, தகுதிப்படுத்தினது. அந்த உபத்திரவங்களிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அதன் மத்தியிலும் தேவன் கிருபையையும் ஞானத்தையும் கொடுத்து ராஜாவுக்கு முன்பதாய் நிற்க வைத்தார். ஆனா இந்த சிறையிருப்பு குறித்து சொன்ன கர்த்தர் அவன் மேல வச்ச தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படிக்கு, அந்த கீர்த்தி அந்த புகழ்ச்சியை அவனுக்கு கொடுக்கும்படிக்கு சில அவமானம், சில மன உளைச்சல், சில வேதனை, சில உபத்திரமம், சில பாடு, சில சிறையிருப்புகளை கர்த்தர் அனுமதித்தார். அப்படியே விட மாட்டாருங்க. உங்க பேர்லயும் ஒரு தரிசனத்தோட தான் இந்த உலகத்துக்குள்ள நீங்க பிறந்திருக்கீங்க. உங்க மேல ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின்படி, சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி ஒருவேளை இந்த நாட்களில் சிறையிருப்பின் நாட்களாய், வேதனையின் நாட்களாய், உபத்திரவத்தின் நாட்களாய், புடமிடுதலின் நாட்களாய் இருக்கலாம். அப்படியே கடந்து சாக விட மாட்டார் கர்த்தர். இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு ஒரு கீர்த்தியை, புகழ்ச்சியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தரிசனத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் அனுமதிக்கிறாரே ஒழிய கிடந்து சாகட்டுன்னு சொல்லி கிடையாது. அது மட்டும் நீங்க நினைச்சுக்கங்க. ஆனா ஒண்ணு, போத்திபாருடைய வீட்டுல அவன் இருக்கும்போது போத்திபார் மனைவி நிமித்தமாய் இவனை தேடி வந்த பாவம், அந்த பாவத்தின் நடுவில் அவன் சொல்லுகிறான், ஐயோ இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி?
ஒருவேளை பாவம் தேடி வரும், ஆனா பாவத்துக்கு நான் உடன்பட்டா நான் தேவனுக்கு விரோதி. இதெல்லாம் தாங்க நற்குணங்கள். அது போய் தேவனிடத்திலே சாட்சியிடுகிறது. பாவத்துக்கு நீ விலகி ஜீவிக்கிறாயா? பரிசுத்தத்தை நாடுகிறாயா? தேவனை பிரியப்படுத்தும்படி நீ துடிக்கிறாயா? இந்த காலகட்டத்தில், இந்த சிறையிருப்பின் காலகட்டத்தில், வேதனையின் நாட்களில் பரிசுத்தமா இருக்க கற்றுக்கோ. அதுபோல எனக்கு ஒரு கீர்த்தி புகழ்ச்சி வைக்கப்பட்டிருக்குது, அதை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதற்குத்தான், அந்த தரிசனம் நிறைவேறத்தான் சிறையிருப்பு. அது அநியாயமாய் வருகிறதோ, அது அக்கிரமமா வருகிறதோ ஏற்றுக்கோ. அது நடுவில் கர்த்தர் உன்னோடு இருப்பார். சிறையிலிருந்து அவர் விடுவிப்பார். எவனோ கேளுங்க, முதல் குறிப்பு சொன்னேன். அதாவது சிறையிருப்பு இவனுக்கு ஏன் அனுமதிக்கப்படுகிறது? தேவ தரிசனங்கள், தேவ திட்டங்கள் நிறைவேறும்படி சிறையிருப்பை கர்த்தர் அனுமதித்தார். அதன் நடுவின் வழியாகத்தான் ராஜாவினிடத்துல போய் அவனுக்கு ஒரு கீர்த்தி, அவனுக்கு ஒரு புகழ்ச்சி, அதாவது எகிப்துக்கு அதிபதியாய் உயர்த்தப்படுகிற கீர்த்தி புகழ்ச்சி. அப்படி ஒரு உயர்வு மேன்மையை காண இப்படி ஒரு சிறையிருப்பு. அது நடுவில் அமைதியாயிருந்தா அவனுக்கு தேடி வந்த பாவங்கள் அதை விட்டு விலகினா, பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்கு பிரியமா வாழணும் வாழ்ந்தா. ஆனாலும் அநியாயமாய் சிறையிலே தள்ளப்பட்டான், பாவம் செய்யாமலேயே. அதெல்லாம் நன்மைக்கு தான். அந்த வழியாய் போய்த்தான் ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி இன்னைக்கு தேசத்துக்கு ஒரு உயர் அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். இவன் சகோதரர்கள் எல்லாம் வந்தாங்க பஞ்ச காலத்துல. அன்னைக்கு அவங்களை எல்லாம் பார்த்து சொன்னா, என்ன சொன்னா? நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆதியாகமம் 50:20 அப்படிதான் இருக்கிறது. 50வது அதிகாரம் 20வது வசனத்துல, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ இந்த வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். எவ்வளவு அழகான வார்த்தை! அப்போ என்ன கீர்த்தி, என்ன புகழ்ச்சி! இவன் நிமித்தம் தேசம் அனைத்திற்கும், எபிரேயர்களுக்கு, எகிப்தியர்களுக்கு எல்லாம் தானியம் கொடுக்கும்படி கர்த்தர் இவனுக்கு வந்த தீமைகளை நன்மையாய் மாற்றினார். அப்ப தீமைகள் வந்தது, சிறையிருப்பு வந்தது, கூடவே கர்த்தர் இருந்தார். ஆனால் அவற்றின் நடுவில் பரிசுத்தமாய் வாழ அவன் தீர்மானித்துக் கொண்டபடியினாலே இன்றைக்கு ஏற்ற காலத்தில் அவன் விடுவிக்கப்பட்டு ஆண்டுடைய கிருபையின் ஞானத்தை பெற்று ராஜாவுக்கு முன்பதாய் நின்று சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி இன்றைக்கு ஒரு பெரிய உயர்வை, மேன்மையை, கீர்த்தியை, புகழ்ச்சியை பெற்றுக் கொண்டான் என்று சொன்னார். உங்க தரிசனங்கள் நிறைவேறுகிற மாதம், உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசன திட்டங்களை நிறைவேற்றுகிற இந்த வாழ்நாட்களிலே சிறையிருப்பை ஒரு பொருட்டா எண்ணாதே. இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கப்பட போகிறாய். கர்த்தர் உன்னை விடுவிக்கப்பட அவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ என்ன செய்யணும்? எந்த பாவத்திற்கு உன்னை உட்படுத்தாதபடி சிறையிருப்பில் இருக்கிற நான், என்னுடைய வாழ்க்கையில தேவ தரிசனங்கள் நிறைவேற போகிறது, நான் தீவிரமாய் சிறையிலிருந்து விடுதலை ஆக போகிறேன் என்று சொல்லி ஆகிய இந்த நாள்ல நீ ஆயத்தமாயிரு. கர்த்தர் உன்னை விடுவிக்கப்பட போகிறார். அவனுக்கு கொடுத்த கிருபையை யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்ல, தனித்தவனாய் இருக்கிறான். ஆனாலும் தேவன் அந்த தனிமையின் நாட்களில கூட கிருபையை கொடுத்து கர்த்தருடைய தரிசனங்களை அவனுக்கு அவர் நிறைவேற்றினார் என்றால், உன் வாழ்விலும் உன்னுடைய தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகும்படி சிறையிலிருந்து விடுதலை செய்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உன்னை கர்த்தர் யோசேப்பை போல வைக்க போகிறார். உமது சேவைக்காக அழைத்தீரையா, எந்த சேவையை நீ நினைக்கணும். உமது சேவைக்காக அழைத்தீரையா, எந்த சேவையை நீ நினைக்கணும். உமது சேவைக்காக அழைத்தீரையா, எந்த சேவையை நீ நினைக்கணும். உமது தரிசனங்கள் என் வாழ்விலே நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். உமது தரிசனங்கள் என் வாழ்விலே நீங்க
நடத்தணும். உலகில் உபத்திரமும் வரும்போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்கணும். ஊழிய பாதையில் நான் சோர்ந்து போனால் உந்தன் கிருபை என்னை நடத்தணும். தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை தாங்கணுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை தாங்கணுமே. தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே. தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே. தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. யோசேப்புக்கு தனிமையில் இருக்கும்போது தேவ கிருபை கிடைத்து அவன் விடுவிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டது போல சிறையிருப்பின் மத்தியில் வேதனையோடு இருக்கிற தெய்வ ஜனமே, கர்த்தர் உன்னுடைய நற்குணங்களை, நற்கிரியைகளை, நற்பேச்சுக்களை கண்டு இன்றைக்கு அதை கனப்படுத்தி விடுவித்து உனக்கு ஒரு கீர்த்தி, ஒரு நல்ல பெயரையும் நல்ல ஒரு புகழ்ச்சியும் மேன்மையை கர்த்தர் உனக்கு யோசேப்பு கொடுத்தது போல கொடுக்க போகிறார். நாம் அடுத்த குறிப்புக்கு கடந்து போகிறோம். இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 430 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். ஏன்? ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல பாருங்க, முதல் வசனத்திலே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலன். என்ன ஒரு ஆறுதல் வார்த்தை இல்ல? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். நம்புகமா? ஏன் நம்புங்க? கர்த்தர் தான் உங்களுக்கு கேடக பலன். அது பலப்பட்டான். ஆனா கேட்கிறான், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாம இருக்கேன். ஆனா கேட்டபோது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வீட்டுல பிறந்தது சுதந்திரவாளி இல்லப்பா, உன் கற்ப பிறப்பு தான் சுதந்திரவாளி. அப்ப வெளியே அழைத்து வந்து வானத்தை பாரு, என்ன முடிஞ்சா அந்த நட்சத்திரங்களை என்ன, அவன் என்ன முடியல, அந்த அளவுக்கு உன் சந்ததி இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தரை நான் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஆனாலும் நீ கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே அந்த தேசத்தை, எனக்கு அந்த சுதந்திரத்தை, அந்த தேசத்தை பெறுகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படி கேட்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு. பாருங்க 9வது வசனம், அதாவது ஆதியாகமம் 15:9 சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டு புறா, ஒரு புறா குஞ்சை என்னிடத்தில் கொண்டு வா. எதுக்கு ஆண்டவர் எதற்கு அதை கேட்பாரு? பலியிடுவதற்கு தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த மிருகத்தையும் பறவைகளையும் பலியிட வேண்டும் என்றால் அவைகளை துண்டம் துண்டமாய் வெட்ட வேண்டும். அதை வெட்டி பலிபீடத்தில் வைக்கணும். கர்த்தருடைய அக்கினி வந்து அதைகளை பட்சித்து அதை ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். ஆனா அவர் என்ன செஞ்சா தெரியுமா? துண்டங்கள், மிருகங்களை துண்ட துண்டமா வெட்டிட்டு பறவைகளை, பட்சிகளை வெட்டலைன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் உன்னை பார்த்தோம் அதான் சொல்றாரு,
உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், உனக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நீ என்ன பண்ணணும்னா, உன்னையே நீங்க ஆண்டவருக்கு முன்பதாய் உலகத்திலிருந்து வேறு பிரித்தெடுத்து கர்த்தருக்கு முன்பதாய் உன்னை சந்து சந்தாக வெட்ட வேண்டும் என்று சொல்லி, அதாவது சர்வ அங்கத்தையும் தகன பலியாய். அப்படியா நான் வெட்டினதை கிடைக்குமா? இல்லம்மா, இல்லையா, செய்யறது ஆண்டவர் சொல்றது கரெக்டா சொல்லுவார். எப்படி தெரியுமா? உன்னையே உன் ஆவி ஆத்தும சரீரத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாய் ஒப்புவித்து அந்த கர்த்தருடைய அக்னினாலே, ஏசாயா நாவை தொட்ட அக்னி போல அந்த அக்னினாலே உன் எல்லா பாவங்களையும் சுட்டரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தணும். எல்லாத்தையும் அழிக்கணும். உன்னத பாட்டு 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரி குளிநரிகளை முதல் நமக்கு பிடியுங்கள், காரணம் தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. ஆமா, நீங்க அழிக்கப்படணும், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அழிக்கும். கர்மேல் பர்வதத்துல எலியா பாகால் தீர்க்கதரிசிகள் முழுவதும் வெட்டி போட்டான். யெகூ அந்த ராஜா என்ன செய்தான் தெரியுமா? இஸ்ரவேல் மீதியான எல்லா ஆகாபின் குமாரர்கள் முழுவதையும் அவன் வெட்டி போட்டான். இன்னைக்கு நீ வெட்டி இருக்கியா? இன்னைக்கு துணிகரமா பாவத்தை ஒன்னோட ஒன்று சேர்த்திட்டு தான் இருக்கிற ஒழிய பாவங்களை ஒன்னிலிருந்து வெட்டவில்லை. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, செத்த பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை அது நார் பண்ணும். ஒரு செத்தை இவன் அழிக்கல பட்சிகளை, எல்லா துண்டு ஆயத்தமா இருக்குது. இந்த பட்சிகள் போய் உயிரோடு அது மேல இறங்கிருச்சு. ஆயத்தமானதையும் அசுத்தப்படுத்தினதுனால என்ன நடந்தது தெரியுமா? பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின ஆபிரகாம் அதை துரத்துகிறான். சூரியன் அஸ்தமிக்கும் வரை என்ன செய்தான்? அயர்ந்த நித்திரைவன் திகில் காரிகளை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியா தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று, அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்று 13வது வசனம், ஆதியாகமம் 15:13. ஏன் 400 வருஷம் சிறையிருப்பு? ஒரு மனுஷன் தப்பு பண்ணாயா? ஒரு மனுஷன் செய்ய வேண்டியதை செய்யாமல் அவன் விட்டுவிட்டான். ஒன்னும் இருக்கிற பாவத்தை எல்லாம் அழிக்கணும், முற்றிலும் அழிக்கணும். என்ன கேட்கறீங்களா? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற வேதத்துல பட்டியலிடப்பட்ட பாவங்கள் எல்லாத்தையும் அவர் அழிக்க சொல்லும் போது அழித்தாகணும். இல்ல ஒண்ணு விட்டுட்டு ஒன்ன அழிக்கிறது, ஒன்ன அழிச்சிட்டு ஒன்ன வெட்டுறது. இப்படி இருந்துச்சுன்னா நீ பரிசுத்தமா இருக்கும் போதும் இந்த பாவம் உன் பரிசுத்தத்தை சீர்குலைக்கும். அது கர்த்தருக்கு விரோதமானது. அதனாலதான் இந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் சந்ததி அந்நிய தேசத்தில் உபத்திரவப்படுவார்கள் 400 வருஷம். 430 வருஷம் நிறைவேறிடுச்சு. அப்பதான் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இந்த பாவம் எல்லாம் மாறுபடி, அடிமைத்தனம் மாறுபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்கால் மேற்சட்டத்தில் பூசி உள்ள புளிப்பில்லாத அப்பத்தையும் மாம்சத்தையும் கசப்பான கீரைகளையும் அவர்கள் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். எகிப்தியருடைய வீடுகளில் எல்லாம் சங்காரதூதன் போய் தலைச்சன்களை சங்கரித்தான். எகிப்தியரோ, யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யாத்திராகமம் 12வது அதிகாரம் 34வது வசனத்திலே 33வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோம் என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். ஆபிரகாம் செய்த பாவம், அதனால என்னவோ சாபம், எகிப்தில் அடிமைத்தனம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த இரத்தத்தை பூசினார்கள். அவர்களுக்கு ஒரு மகா பெரிய விடுதலை கிடைத்தது. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த சிறையிருப்பின் நாட்கள், ஊரடங்கு நாட்கள், இப்ப வேலைக்கு போறோம், எல்லாமே போயிட்டு இருக்கோம், சந்தோஷம். இருந்தாலும் இந்த நாட்களில் பஸ்கா ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க நினைவு கூறுங்க. எனக்காக பாடுகள் பட்டு பாடுகள் வழியாய் உதிர்க்கப்பட்டவருடைய ரத்தம் எனக்காக தானே, என்னுடைய அடிமைத்தனம் நீங்களுங்கிறதுக்காக தானே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி அபயமிட்டனர். கர்த்தர் அவங்களுக்காக வழக்காடி யுத்தம் பண்ணினார். கடைசி யுத்தம் தான் தலைச்சன்களை, எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தது. ஆனா இவங்க செய்ய வேண்டியதை செஞ்சதுனால சிறையிருப்பு மாற்றப்பட்டது. பிசைந்தமா புளிக்கு முன்பதாக அந்த இராவிலே புளிப்பில்லாத அப்பத்தோடு கர்த்தருடைய
பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல சுட்டு அவர்கள் சாப்பிட்ட பஸ்கா பண்டிகை. இன்றைக்கும் அனுதினமும் நீங்களும் நானும் பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய கிறிஸ்துவின் சரீரம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்பமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் அவன் நமக்காக திராட்சை ரசமாய் அதை நினைவு கூர்ந்து அதை உட்கொண்டு பரிசுத்தப்படுத்தி 1 கொரிந்தியர் 5 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. புளிப்பில்லாத அப்பமாகிய என்னங்க துப்புரவு உண்மை அனுதினமும் பரிசுத்தப்படுத்தணும், அனுதினமும் உண்மையா நடந்துக்கணும். நீங்க அப்படி நடக்கிற பட்சத்துல இன்றைக்கு எப்படி எகிப்தியரே இந்த யாத்திரா 12:33 இவங்க எல்லாம் தயவு செய்து வெளியில போங்கன்னு துரிதப்படுத்தினாங்களோ, அப்படி உங்களை சிறை பிடித்து வைத்திருக்கிற எந்த சிறை இருப்பும் உங்களை சீக்கிரமாய் விடுவிக்கும். தயவு செய்து வெளியில போயிடும் என்று சொல்லி விடுவிக்கும். சிறை இருப்பில் உங்களை பிடிச்சு வச்சுக்க முடியாது, பிடிச்சு வைக்க முடியாது. சீக்கிரம் விடுவிச்சிடும். நீங்க விடுதலை பெற்று பாருங்க. யாத்திரா 12:35 மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்துல வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கொள்ளையிட்டார்கள். 35-36 பாத்தீங்கன்னா எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள், கொள்ளையடிச்சது. அப்போ 40 வருஷமா இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து பொன்னோடும் வெள்ளியோடும் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போனார்கள். தேவஜன எகிப்து என்கிற பாவச் சிறையில ஒருவேளை நீங்கள் அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கும் அதற்குள்ள இருக்கலாம். உங்களுக்காக விடுவிக்கப்பட்ட ரத்தம் சும்மா இராது, உங்க குடும்பத்துக்குள்ள கடந்து வருகிறது. நீ பரிசுத்தமாக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடு. பரிசுத்த பஸ்கா பண்டிகை அனுதினமும் நீ என்ன செய்? கொண்டாடு. தீவிரமாய் உன்னை பிடித்து வைத்திருக்கிற சிறையிருப்பு உன்னை விடுவிக்கும். நீ இழந்து போன எல்லாவற்றையும் பெற்று இன்ப கானானாகிய பரலோகத்தை நோக்கி நீ ஜெயத்தோடு நீ நடை போட போகிறாய். ஹல்லேலூயா. முதல் குறிப்பு சொன்னேன், தேவ தரிசனம் நிறைவேற வந்த சிறையிருப்பு. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் வந்த சிறையிருப்பு இன்றைக்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய பஸ்கா பண்டிகையினாலும் கிடைக்கப்பெற்ற விடுதலை. இன்றைக்கு அந்த விடுதலை உங்களுக்கு தரப்போகிறார். கீர்த்தி புகழ்ச்சி என்ன தெரியுமா? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார். இன்றைக்கு இழந்து போனதை பெற்றுக்கொண்டு நீ வீர நடை போட்டு கானானை நோக்கி பிரயாணிக்க போகிறாய். சிறைவாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் வரிகள் அழகாய் சொல்லப்பட்டபடி இந்த 2 குறிப்புகளின்படியான சிறை வாழ்வை திருப்பி சீர்வாழ்வை மலர பண்ணி சியோனினுடைய மகிமை உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். அதைத்தான சங்கீதம் 14:7 நான் நினைக்கிறேன். இந்த வசனம் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. 3வது குறிப்பாக யோபு 42:10 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 1ஆம் தேதி வாக்குத்தத்த கூட்டத்தை செய்தனுடைய காரியத்துல சொன்ன யோபுனுடைய வாழ்க்கையில மகா பெரிய இழப்பு சோதனை சிறையிருப்பு. அப்படிதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இழந்தான், சோதிக்கப்பட்டான், சிறையிருப்பில கடந்தான் என்று சொல்லி 42 அதிகாரங்கள் வரைக்கும் சிறையிருப்பை பற்றி சொல்லல. 42:10 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பை மாற்றினார். அன்பு தேவஜனமே, இந்த 3வது குறிப்பில தேவன் அனுமதித்தார். சாத்தானால் அவன் சிறை பிடிக்கப்பட்டான். சாத்தான் போய் தேவனிடத்துல போய் கேட்டான், யோபு விருதாவாகவா பயப்படுகிறான்? காரணம்,
அவனுடைய கண்கள் பூமி எங்கு சுத்தி வந்து தேவனுடைய தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்த போது கர்த்தர் கேட்டார், என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் நீதிமான், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அப்பதான் அவன் சும்மாவா பயப்படுறான், அவன் தேவனுக்கு பயப்படுறனால நீர் அவனை அவன் வீட்டையும் சுற்றி வேறடிக்கவில்லையோ? வேலி அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, செல்வ சீமானாய் கிழக்கத்திய புத்திரரிலே அவன் காணப்படுகிறான். ஆடு மாடு ஒட்டக மிருகங்கள் என்று சொல்லி எல்லாமே அவனுக்கு மிகுந்ததாய் இருந்து செல்வந்தனாய் காணப்பட்டான். எனக்கு அடிக்கடி நான் எல்லா பிரசங்கங்களிலும் நான் அதை சொல்லாது இருக்கவே மாட்டேன். யோபுக்கு வந்தாவே பாருங்க, 29வது அதிகாரத்துல 2வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் யோபு 29:2-6 நான் வாசிக்க கேட்கிறேன். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். 6ல பாருங்க, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது, அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்ப இந்த சீர் என்னாச்சு? சீர் கெட்டு போச்சு. எல்லாமே தேவன் நல்லபடியா உண்டாக்குகிறவர் தான். ஆனா இதை சீர் கெட பண்ணுகிறவன் என்னவோ மனுஷனும் மனுஷனோடு அவன் இணைஞ்சவனாய் செயல்படுகிற பிசாசு தானே. ஆதியாகமம் 6:12 அப்படிதான் இருக்கு. தேவன் பூமியை பார்த்தார், அது மிகவும் சீர்கெட்டதா இருந்தது. எங்க சீர்கெட்ட பூமி ஆண்டவர் உண்டாக்கினார், எல்லாம் நல்லபடியாக ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனா மனுஷன் தன்னுடைய இருதயத்தின் பொல்லாத நினைவுகள் நிமித்தமாய், வழிகள் நிமித்தமாய் அவன் கெடுத்து விட்டான். அதுபோலதான் சாத்தான் இந்த சீரை எல்லாம் பிடுங்கி இன்னைக்கு இழந்து போன ஒரு நிலையில ஓடெடுத்து சொரிந்து கொண்டிருக்கார். சரீர பருக்கள், வேதனை, பிள்ளைகளை இழந்தான், மிருக ஜீவன்களை இழந்தான், சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு நிலையில காணப்படுகிறான். யோசிச்சு பாருங்க. ஆனா 1வது அதிகாரத்துல எல்லாம் கடைசி வசனங்கள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 1:22 இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஜெம், ஒரு முத்து, அந்த அளவுக்கு தேவன் மேல ஒரு நல்ல நன்மதிப்பை அவன் வைத்திருந்தான், பயத்தை வைத்திருந்தான், கனத்தை வச்சிருந்தான், ஒரு பெரிய மதிப்பை கர்த்தர் மேல வச்சிருந்தாங்க. அதனால ஒண்ணுமே சொல்லல. இதெல்லாம் தேவனிடத்துல பிளஸ் பாயிண்டா இருந்தது. உன்னை குறித்ததான கூடுதல் மதிப்பை தேவனிடத்துல ஏற்படுத்தினது. மனைவி திட்டுறான், ஏப்பா இத்தனை கஷ்டத்திலையும் உத்தமமா வாழ்றீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், வைத்தியகாரி பேசுறது போல பேசுறே, கர்த்தரிடத்துல கரத்துல வாங்கின நன்மை போல தீமையும் பெற வேண்டாம். என்ன ஒரு பாசிட்டிவான மைண்ட் பாருங்க. இன்னைக்கு நான் நல்லா சரி, நீங்களும் சொல்ல முடியுமா? கொஞ்சம் சோர்வானவை போய் படுத்துக்குவோம், என்ன வாழ்க்கை, செத்தா நலமாயிருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாட்கள் நகர்ந்தன. 42வது அதிகாரத்துல அவனுடைய நண்பர்கள் அதை குறித்து ஆண்டவர் அவனோடு பேசினார். 7வது வசனத்துல கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேல் உன் 2 சிநேகிதர் மேல் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகி யோபு பேசுறது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் குறிச்சு வித்தியாசமான எண்ணத்துல பேசுறது. கண்ணு கிடையாது, காது கிடையாது, கடவுள் இல்லை. ஏதாவது சோதனை வந்தா அவருக்கு கண் இல்லை, காது இல்லை, என் ஜெபத்தை கேட்கல, அவரை திட்டுறது, நிதானமா பேச மாட்டோம், கோபத்துல வாய் வார்த்தைகளை விட்டுருவாங்க. எனக்கு தெரிந்தவர்கள் அப்படி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்படி பேசக்கூடாது. யோபு அப்படி பேசல. அதனால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபனிடத்துல போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை எடுங்கள், என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான்,
நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி ஈனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அத்தனை தூரம் சோதிக்கப்பட்டும் அவ்வளவு நிதானமா கர்த்தரை குறித்து பேசி அழகா நாம நடந்துட்டதுனால அத்தனை கஷ்டத்திலும் பருக்கள் சுரிந்து கொண்டிருக்கும் போது இவனுடைய நண்பர்கள்ட்ட போய் சொல்றான், அவனை போல நீங்க நிதானமாய் நீங்க பேசல, எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க, கோபத்துல பேசுறீங்க, அதனால உங்களுடைய பேச்சுக்கு தக்கதாக நாங்க செய்யாது இருக்கோம்னா 7 காளைகளை கொண்டு யோபனிடத்துல கொடு. ஒருவேளை சாத்தானால் நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம். பேசாதீங்க ஆண்டவர், முறுமுறுக்காதீங்க, திட்டாதீங்க, நொந்துக்காதீங்க, அமைதியா காத்திருங்க. ஏற்ற காலத்துல உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். எப்படி மாற்றினார்? எப்பொழுது பலிகளை கொண்டு வந்து யோபனிடத்தில் கொடுத்தார்கள் அப்பவே சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். தெளிவா எழுதியிருக்கு. முடியுமா உங்களால? சொல்லுங்க, எனக்கே கஷ்டம், அப்புறம் எப்படி போய் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது சொன்னானா? இல்லை இல்லை, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உலக பழமொழி சொல்லுவாங்க, ஊராம்புலையும் ஊட்டி வளர்த்தான் தாம்பில தானே வளரும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. மற்றவங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். சிநேகிதருக்காக, உங்கள் சத்துருக்களுக்காய் ஜெபியுங்கள். உங்களை துன்பப்படுத்தவர்களுக்காய் ஜெபியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காய் ஜெபியுங்கள். ஜெபிச்சதுண்டா? ஆமாங்க, ஆபிரகாம் எல்லாம் பாருங்க, அவன் ஆபிராம் என்று பேரு பெற்ற போது லோத்தும் ஆபிரகாமும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் வாழ்ந்த தேசத்தை விட்டு வெளியில வர்றாங்க. அவங்களுக்கு மந்தைகள் பெறுகிறது, மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கு சண்டை வந்துருச்சு. அப்போ இந்த லோத்து ஒருவேளை கோபமா இருக்கலாம். ஆனா ஆபிரகாம் சொல்றான், அப்பா நம்ம சகோதரர், நம்ம சகோதரையா, ஏன் உங்களுக்கு எனக்கு சண்டை வரணும்? நீ அப்படி போன நான் இப்படி போறேன், அல்லது நீ வடக்க போன நான் தெற்க போறேன், என்ன பெருந்தன்மை? விட்டு கொடுத்து போயிட்டான். இவனோ சோதோம் குமார செழிப்பா இருக்கிறது அதை நோக்கி போயிட்டான். லோத்து அங்க போய் இருக்கிறான். லோத்து சோதோம் குமாரை தெரிந்தெடுத்த நேரத்தில் பாருங்க, பாவம் பெருகி தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி நகரத்தை அழிக்க கர்த்தர் தூதர்களை அனுப்பினான். ஆனால் ஆபிரகாம் சோதோம் குமாராவை அழிக்க வந்த தூதர்கள் என்று சொல்லி தூதர்களை கண்டு அவங்களோட பேசுறான். ஒரு பட்டணத்தில் 100 நீதிமான்கள் இருந்தார்கள், அழிப்பீரோ? 50, 40, 30 உங்களுக்கு கோபம் வர வேண்டாம், ஒரு நீதிமான் இருந்தால் கூட அழிப்பீரோன்னு சொல்லி தன்னுடைய சகோதரனாகிய லோத்தை மனதில் வைத்து ஆண்டவருக்கு முன்பதாய் அவன் செபிக்கிறவனாய் காணப்பட்டான். உங்களை துன்பப்படுத்துகிற, திட்டுகிற, அவமதிக்கிற, வேதனைப்படுத்துகிற யாரா இருந்தாலும் நாசமா போகட்டும், அவன் அழிஞ்சு போகட்டும், அப்படி செபிக்காதீங்க. அவன் மேல் அன்பு வைத்து செபிங்க. மற்றவர்களுக்காக நீங்க செபிங்க. உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? அவங்க நிந்திக்கிறாங்களா, கண்ணீர் விட வைக்கிறாங்களா, பரவாயில்ல, நீ செபி. அப்படிதான் யோபு செபித்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை. அதனாலதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களை, ஜெபங்களை, வேண்டுதல்களை, ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காக அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதா அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எது நன்மை, எது பிரியம் தேவனுக்கு முன்பதாய்? மற்ற எல்லா மனுஷருக்காகவும் அழிந்து போகிற, ஆண்டவர் அறிந்த உன் வீதி ஜனங்கள், குடும்ப உறவு, ரத்த கலப்புகள், சபை ஜனங்கள் எல்லாருக்கும் ஜெபிங்க. ஏன்? நல் ஒழுக்கத்தோடும் அமைதலோடும் கலகம் இல்லாமல் அமைதலாய் வாழ வேண்டும் என்றால் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காய் ஜெபிங்கள். தேவனுக்கு முன்பதாய் நன்மையும் பிரியமாயிருக்கிறது. இதை செய். யோபு அதைத்தான் செஞ்சான். நீங்க செய்யும் போது உங்க சிறையிருப்பு மாற்றப்படும். என்ன கீர்த்தி புகழ்ச்சி தெரியுமா? அவன் இழந்து போன எல்லாம் 2 தனையாய் பெற்றுக் கொண்டான். உன் சிறையில எதையெல்லாம் இழந்து இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கிறியோ, அது உன் வாழ்க்கையில சிறையிருப்பு எல்லாம் மாற்றி 2 தனியான ஆசீர்வாதங்களை பெறும்படி நீ மற்றவர்களுக்காக இன்று முதல் செபி. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். கடைசியாக அப்போஸ்தலர் 16வது
அதிகாரம் 25வது வசனம். நான் வாசிக்கிறேன் கேளுங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறப்பட்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். நடந்த சம்பவம் என்ன? இவங்க ஊழியத்துக்கு போன இடத்துல குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் எஜமானருக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும்படி குறி சொல்லி சம்பாத்தியத்தை பெற்று கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ இவங்க 2 பேரும் பாருங்க, பவுலையும் எங்களை பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்ற அந்த ஆவியோடு சொன்னால் என்னாலும் அது புறப்பட்டது. குறி சொல்லுகிற ஆவியை அந்த ஸ்திரீயை விட்டு வெளியேற்றினார்கள். எஜமான்கள் கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்க? ஆதாயம் அற்று போயிட்டு என்று சொல்லி இவங்களை பிடிச்சு கொண்டு போய் ரோம அரசாங்கத்தினிடத்திலே கொண்டு போய் இந்த ரோமர்களுக்கு விரோதமாய் இவர்கள் கலகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி சொன்னவுடனேயே இந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இவங்களை அடிச்சு சிறையில கொண்டு போய் போடு. அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே அவர்கள் வைத்து கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தார்கள். தப்பிச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. இத்தனை ஒரு கடுங்காவல். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்து நிமித்தமாய், நீ ஆண்டவருக்காய் எடுக்கிற பிரயாசத்து நிமித்தமாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்தெந்த எல்லா பாவங்களை செய்ய வைக்கிற ஆவிகள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டும் குடும்பத்தை விட்டும் வீதியை விட்டு நீ விலக்குகிறாயோ. ஏன்னா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு பட்டியலை போட்டதெல்லாம் நீ செய்யும் போது உனக்கு விரோதமாய் சில சிறை பிடிப்புகள் வரலாம். உனக்கு விரோதமான சில சிறையிருப்புகள் வந்து உன்னை சிறைப்பிடிக்கலாம். 4வதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாய் கூட, அவருடைய ஊழியத்து நிமித்தமாய் கூட சிறைப்பிடிப்புகள் வரலாம். ஆனா சிம்பிளா பவுல் சீலா என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த நடுராத்திரியில பாடி துதிச்சாங்க. என்ன நடந்தாலும் எனக்கு என்ன, சிறையில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி பிரைஸ் பீ தி லார்ட். அழகா தந்தை பெர்க்மான் ஒரு பாடல பாடினார். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. சொல்லுங்க, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. அப்படி பாடி இருக்கிறீங்களா?
ஆண்டவர் என்ன செஞ்சாலும் சரி நான் கர்த்தரை துதிப்பேன். ஒரு கால் சொல்ல முடியாது. வீட்டுல மூலையில போய் முக்காண்டுட்டு ஓன்னு அழுகிற தவிர வேற வழி இல்லை. ஐயா, எந்த சிறையிருப்பிலும் பாடி துதியுங்க. அப்படிதான் யோசபாத்துக்கு விரோதமாய், யூத குடிகளுக்கு விரோதமாய் அம்மோன், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் மூவரும் ஒன்றிணைந்து ஒரு சேர யுத்தம் பண்ண வந்த போது கூட தீர்க்கதரிசி நிமித்தமாய் கர்த்தர் சொன்னார், இந்த யுத்தத்திற்கு நீங்க ஒண்ணு என்ன செய்ய வேண்டாம், ஆயத்தமாக வேண்டாம். பாடகரை முன்னிறுத்தி பாட செய்யுங்கயா. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இந்த யுத்தம் கர்த்தருடையது. பாடகரை முன்னிறுத்தி பாட சொன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? அவன் அந்த இடத்துல படைவீரர்களை கூட்டிட்டு வரானுங்க, 3 ராணுவம் வருது. ஆனா இங்க பாடகரை முன்னிறுத்தி பாட சொன்னாங்க. ஆமாப்பா, பாட துதி செய்ய தொடங்கின உடனே ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதுக்கெல்லாம் தேவையில்லாம ஒருமனப்பட்டு எவனவ வரானோ நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாடிக்கொண்டே இரு, துதித்துக் கொண்டே இரு, ஜெபம் பண்ணி கொண்டே இரு. கர்த்தர் அவர்களுக்குள்ளேயே சிண்டு முடிந்து அவர்களுக்குள்ள பகை உண்டாக்குவார். எஸ், கர்த்தர் அப்படிப்பட்டவர். 3 பேரும் வெட்டி மடிந்து போனார்கள். யோசபாத்தும் யூத குடிகளும் தப்ப வைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு பாடுங்க. சிறைச்சாலையிலும் சிறையின் அனுபவத்தில் உபத்திரவத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் போட்டு பாடி துதிங்க. கர்த்தர் என்ன செய்தார்? சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தை அசைத்தார், பூமியை அதிர பண்ணார், கதவுகளை கர்த்தர் திறக்கும்படி செய்து எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் கலல பண்ணினார். இன்றைக்கு நீ அதை செய்துவார். உன்னை சிறை பிடித்த சிறை இருப்புகள் அஸ்திவாரத்தை அசைத்து பூமி அதிர பண்ணி கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறக்க பண்ணுவார், கட்டுகளை கலல பண்ணுவார். நானும் சொன்னேன், இயேசுவின் நாமத்து நிமித்த ஊழியத்து நிமித்த சிறையிருப்புகள் வரலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்த சிறையிருப்பு வரலாம். ஆனா நீங்க பாடி துதிங்க, உங்க சிறையிருப்பை மாற்றுவார். அப்ப சிறையிருப்பை திருப்பும் போது என்ன கீர்த்தி, என்ன புகழ்ச்சி, என்ன நடந்தது? அங்க இருக்கிற காவலாளிகள் சிறை கதவுகள் திறந்ததனால் எல்லா கைதிகள் போயிட்டாங்கன்னு சொல்லி இங்க பயந்து அவனுடைய பட்டயத்தை எடுத்து மாய்த்து கொள்ள பாக்குறாங்கயா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? உள்ளிருந்து ஒரு சத்தம், ஒண்ணு மாய்த்து கொள்ளாத, நான் உள்ளதா இருக்கும். பவுல் சீலம் சொல்றாங்க, எல்லா கைதிகளும் உள்ளதா இருக்கும். அப்ப பவுல் சீலா விட்டு போய் இந்த ரோம அரசாங்கத்தினுடைய சிறை காவலாளிகள் கேட்கிறாங்க, ஐயா நான் ரட்சிக்கப்படணும், என்னையா செய்யணும், என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னொரு அழகான ஊழியம் பார்த்தீங்களா? சிறையிருப்பின் மத்தியில கூட இருந்த ஒரு ஊழியம் நடக்குது. என்ன செய்யணும்? ஒரு கீர்த்தி, ஒரு புகழ்ச்சி. அவங்க கிட்ட வந்து இவங்க கேட்கிறாங்க, நாங்க ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்க சிறையிருப்பு வீட்டிலேயே கஷ்டமா, போராட்டமா, மன உளைச்சலா, வீட்டுக்குள்ள இருந்து பாடுங்கயா. உங்க சிறையிருப்பை மாற்றும் போது உங்க அக்கம் பக்கத்தினர் எல்லாம் வந்து கேட்பாங்க, என்னவா இத்தனை கஷ்டத்தை நீ மட்டும் சந்தோஷமா இருக்க? அந்த சந்தோஷம் உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? அப்படியா? இயேசு கிறிஸ்துவை நம்பு, அப்பொழுது அவர் உன்னை சந்தோஷத்தையும் விடுதலையும் மீட்பையும் உனக்கு தருவார் என்று நீ சொல்ல முடியும். உன் சிறையிருப்பை மாற்றி அநேகருக்கு உன்னை ஊழியம் செய்கிறவனாக கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு உன்னை வழிகாட்டியாய் நடத்துவார். இதுதான் 4வது குறிப்பு. முதல் குறிப்பு சொன்ன தேவ தரிசனம் நிறைவேறும்படி சிறையிருப்பு. என்ன கீர்த்தி புகழ்ச்சி? கர்த்தர் யோசேப்பை எகிப்துக்கு அடுத்தபடியாய் உயர்த்தின கீர்த்தி புகழ்ச்சி. இஸ்ரவேலுக்கு ஏன் சிறையிருப்பு? ஆபிரகாமின் கீழ்ப்படியாமை நிமித்தம். ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தையும் அதனுடைய மாமிசத்தையும் சுட்டு பஸ்கா பண்டிகை கொண்டாடினார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். வெள்ளி உடமையோடும் பொன்னுடமையோடும் புறப்பட்டார்கள். அதான் கீர்த்தி புகழ்ச்சி. யோபு தன் எல்லா நிலைகளிலும் நிதானமாய் பேசினான். தேவனுக்கு பயந்து ஜீவித்தான். துணிகரமாய் பேசின மனைவியை அதட்டினான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்தான். சிநேகிதருக்காக ஜெபித்தான். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். அதான் கீர்த்தி புகழ்ச்சி. கடைசியாய் பவுலும் சீலாவும் ஊழியத்து நிமித்தமாய்
சிறையில போடப்பட்டார்கள். துதித்து பாடினார்கள். சிறை கதவை எல்லாம் திறந்து கட்டுகள் கலண்டு போய் ரட்சிப்புக்கு ஏதுவானவர்களை கர்த்தர் நிறுத்தி அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். உன் சபையில, உன் குடும்பத்துல நீ துதித்து பாடு. அப்பொழுது உன் குடும்ப வீதி எல்லாம், தெருக்கள், சபைகள், எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போகும். ரட்சிப்புக்கானவனாய் கர்த்தர் மாற்றுகிற கீர்த்தியும் புகழ்ச்சியும் உனக்கு கர்த்தர் தந்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பிரைஸ் பேதலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்களோடு நீங்க பேசினீங்க. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது, உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது எல்லா ஜனத்துக்குள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். எஸ் ஃபாதர். யோசேப்பின் சிறையிருப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பு, யோபு, பவுல், சீலா ஏன் சிறைப்பட்டார்கள்? சிறையின் மத்தியில் அவர்கள் என்ன செய்தார்கள்? விடுவிக்கப்படும்படியாக அவர்கள் செய்ததை எல்லாம் கனப்படுத்தின கர்த்தர் என்ன கீர்த்தி புகழ்ச்சி நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி விவரமா பேசுறீங்க. இன்றைக்கு ஒரு யோசேப்பா இதை கேட்கிற பிள்ளைகள் மாறட்டும். இன்றைக்கு ஒரு இஸ்ரவேல் ஜனமாய் மாறட்டும். இன்றைக்கு ஒரு யோபுவாய் மாறட்டும். இன்றைக்கு ஒரு பவுல், சீலாவாய் மாறட்டும். தங்கள் சிறையிருப்புகளை தாங்களே மாற்றிக்கொண்டு தேவ கீர்த்தி புகழ்ச்சி பெற்றுக் கொள்ளட்டும். தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து சிறையிருப்பை திருப்புவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஜூன் மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனை நாளுக்காக நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாடி துதித்து மகிமைப்படுத்தணுங்கப்பா. நீங்க மகிமைப்பட்டீங்க, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களோட நீங்க பேசினீங்கப்பா, வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, சபை கூடி வந்து ஆராதிக்க முடியாத இக்கட்டான நிலையிலும் நீர் கர்த்தாவே எங்களோடு பேசின இந்த யூடியூப் சேனல் வழியாய் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏதோ மொபைல் அல்லது இந்த டிவியில நாங்க பார்க்கிற தேவ ஊழியக்காரன் அவன் தன்ஞானத்துக்கு எட்டின வார்த்தைகளை தாவே அவன் கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் எங்களுக்காக அந்த மகனை மறைச்சு நீங்க வெளிப்பட்டீங்க. உங்க சிறையிருப்பை நான் திருப்புவேன், கீர்த்தி புகழ்ச்சிமா வைப்பேன் என்று கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறபடி நாம் ஸ்தோத்திரம். ஆமா ராஜா, இன்றைக்கும் எங்கள் சிறையிருப்பை எல்லாம் யோசேப்புக்கும், யோபுவுக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், பவுல், சீலாவுக்கும் மாற்றுறது போல நீங்க மாற்ற போறீங்க. ஆனா யோசேப்பு போல நாங்க கர்த்தாவே பாவத்திற்கு விலகி நிற்கவும், இஸ்ரவேல் ஜனங்களை போல பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற பிள்ளையா, யோபுவை போல சிநேகிதர்களை ஜெபிக்கிற பிள்ளைகளா, பவுல், சீலாவை போல துதிக்கிற பிள்ளைகளாய் தயவாயங்களை மாற்றுங்க. நிச்சயமாய் கிறிஸ்துவாகி உமக்குள் இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறி நாங்கள் சிறையிலிருந்து தீவிரமாய் விடுதலையாகி கீர்த்தி செய்யப்பட்ட புகழ்ச்சியை பெற்றுக்கொண்ட தேவஜனமாய் மாறப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் வர்ஷிக்கப்படுவீராக, நிறைவேற்றுவீராக. தயவாய் ஒவ்வொரு குடும்பத்துல சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் ஆண்டவரே எல்லா சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுவார்களாக. வியாதி என்கிற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக. கடன் என்கிற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக. ஆண்டவரே, பலவேறு சிறையிருப்புகளை சிக்கி தவிக்கிற என்னுடைய அன்பு சபை ஜனங்களை, ஆண்டவரே அன்பு உறவு ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. இப்பவே இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. சிறையிருப்பே, தேவ ஜனங்களை இனி நீ வைத்துக் கொள்ள உனக்கு யோக்கியதை இல்லை. நீ விடுவி. என் ஜனங்கள் யோசேப்பை போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல, யோபுவை போல, பவுல், சீலாவை போல தீர்மானம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ விடுவி என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் ஊழியக்கார அதிகார அபிஷேகத்தோடு கட்டளை கொடுக்கிறேன். ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. விடுதலையோடு வாழ உதவி செய்யுங்க அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி, மேற்பட்டுக் கொள்ள கிருபை கொண்டு முடி மறைத்துக் கொள்ள. சீக்கிரம் சபைகள் திறக்கப்பட இந்த நல்ல செய்தியை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு மட்டும் எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்துல உதவி செய்தாங்கப்பா. அத்தனை பேரையும் கர்த்தர் மனதார நீங்க ஆசீர்வதித்து
அதற்குரிய பலனை தந்து அன்பு வெளிப்படுத்துங்க. கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளு, காத்துக்கொள்ளு. அன்று தொடர்ந்து பரிசுத்தானுடைய ஆளுகளை வாழ உதவி செய்யுங்க. சகல துதியும் கனமாகி நமக்கு செலுத்துகிறோம் மீட்பர் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கிய ஆசீர்வாத வழிநடத்தல் பாதுகாப்பும் நம் அனைவரோடு, குறிப்பா இதை பார்க்கிற எல்லா தேவ ஜனங்களின் குடும்பத்தோடும் எதிர்காலத்தோடும் உலகத்தின் சகல பரிசுத்தவான்களோடும் இன்று மீண்டும் சதாகால் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டதான தேவ ஜனமே, உங்கள் சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் கீர்த்தி புகழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு தந்து கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். God bless you.